அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இப்போ நர்சிங் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றது ஹோம் கேர் பிஸ்னஸ் தான். சரி, ஹோம் கேர் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பெருசாக ஒரு ஐடியா கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் அட்லீஸ்ட் அந்த ஹோம் கேரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டாலுமே அவங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு தெரியாதுப்பா, நான் வேலைக்கு போவேன் வருவேன், அதோட எனக்கு அதுதான் எனக்கு தெரியும். அதை தான் இந்த ஹோம் கேர் எப்படி ரன் ஆகுது, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, ஆன்லைனில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ இருக்கான்னு பார்த்தா ஒரு வீடியோ கூட கிடையாது. இன்னும் தமிழில் ஒரு வீடியோ கூட கிடையாது. சரி, இதுக்காண்டி இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோவில் முழுக்க ஹோம் கேர் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் தேவை, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் உங்கள் ரிலேட்டிவ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஹோம் கேர் பிஸ்னஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நர்சிங் ஹோம் கேர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 3 டிவைடண்ட்டாக பிரிக்கலாம், 3 விஷயத்தாக பிரிக்கலாம். இதில் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இ அப்படின்றது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம், நேஷனல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம். அந்த கவர்மெண்ட்டில் போயிட்டு உங்களுடைய பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும்ல, ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ் தான் மேஜராக கேட்பாங்க. இதை தான் உங்களுடைய லோக்கல் அட்ரஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்பவே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்கள் கம்பெனி நேம், உங்களுடைய ஏஜென்சி நேம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம் கேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதாவது ஒரு ஹோம் கேராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட்டில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவை, உங்களுக்கு ஒரு கம்பெனி நேம் தேவை, சில ஃபெசிலிட்டிஸ், சில ஆஃபீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸில் சில ஸ்டாஃப்ஸை நீங்கள் ரெக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஃபர்ஸ்ட் சொன்ன எம்எஸ்எம்இக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. ஓகேங்களா? அதனால் மேஜராக இந்த வீடியோவில் முழுக்க எம்எஸ்எம்இயை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ரிலேட்டட் டு ஹோம் கேர் ஏஜென்சி பிஸ்னஸ். ஓகேங்களா? தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லெவலில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலையோ இல்லை சென்னையிலையோ மிகப்பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு அண்டர் மேக்ஸிமம் அந்த மாதிரி அவங்க டேரெக்டாக இன்வால்வ் ஆகிறது கிடையாது. பட் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை, ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கேர் ஏஜென்சி ரன் ஆகிறாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலாக ரன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களும் மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்துருவாங்க. இந்த 3 கிரைட்டீரியா தான் ஹோம் கேர் பிஸ்னஸை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹோம் கேர் அப்படின்னா என்னன்றது நான் முன்னாடியே ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் நர்சிங்கோடைய ஒர்க் என்ன, அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வில்லிங்க தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஹோம் கேர்லேயே இருந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை விட ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஒர்க் பண்ணவங்களும் இல்லை அப்ராட் போய் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணி செட்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஐடியா தான் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹோம் கேரை பற்றி ஐடியா இருக்காது. அவங்களுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எம்எஸ்எம்இ அப்படின்றத அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் எம்எஸ்எம்இ அந்த டீட்டெயில்ஸ். அந்த ஹோம் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹோம் கேர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளோ இல்லை டிசீஸ் கண்டிஷன் லாங் டைமாக அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நர்சிங் கேர் தேவைப்படும். அவங்கள ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகும். இன்கேஸ் ஐசியூலாம் வச்சுட்டு இருந்தால் ஒரு நாளைக்கே 50 to 1 lakhs ஆகிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ சென்னையில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் இல்லை வீட்டுக்கோ இல்லை ஏதாவது சட்டன் ஹோம் கேர்லேயோ ஹோம் கேர் சின்ன மைல்டு ஹாஸ்பிட்டல்லையோ அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு ஹோம் நர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பேஷண்ட்ஸோடைய வைட்டல் செக் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் பேசிக் மெடிசன்ஸ் கொடுக்குறது, கொஞ்சம் அவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. அது மீன் அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் அந்த பேஷண்ட்ஸை கொஞ்சம் கோப்பப் பண்ணுறதுக்காண்டி ஹோம் கேர் இது பண்ணுவாங்க. மேஜராக இதுதான் ஹோம் கேர் அப்படின்னா. ஓகேங்களா? அண்ட் தென் இது க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நெசசரி க்ரைட்டீரியா அண்ட் தென் செகண்டரி நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்எம்இயில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையானது உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் கம்பெனி நேம். ஓகேங்களா? அடுத்தபடியாக ஆப்ஷனலாக என்ன தேவைப்படும்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவைப்படலாம் இன்கேஸ். ஏன் அப்படின்னா அந்த எம்எஸ்எம்இலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஹோம் கேர் ரன் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இன்கம் அதிகமாக வருது, கவர்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அந்த இன்கம் டேக்ஸ் லா படி உங்களுக்கு இன்கம் அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி இது பண்ணி டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு கட்டாயம் ஜிஎஸ்டி தேவைப்படும். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது, பட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்போது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து இல்லை ஏதோ ஒரு ஆடிட் வராங்க, உங்களுடைய இதை வந்து நர்சிங் இதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அது மூலியமாக தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்குறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுலாம் இருக்கும். பிகாஸ் வந்து எல்லாமே டாக்குமெண்டடாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் வந்து அது கவர்மெண்ட் அஃபிஷியலாக தேவைப்படுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட். பொதுவாக கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி, இப்போ நான் ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ், எனக்கு வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியோடைய டச் இருக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட். இல்லை ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், இல்லை ஒரு பெரிய ஜட்ஜ், ஒரு வக்கீலோ, அவங்களுடைய கான்டாக்ட்லாம் இங்கே இருக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் ஒரு நாலேஜ் வைஸில் ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல, ஒரு மாரலாக அதே இன்ஃபர்மேஷன் அதே விஷயம் தான் இந்த ஹோம் கேர்லையுமே. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செக்டாரில் நர்ஸ் கான்டாக்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் இருக்குது, மேனேஜிங் லெவலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெச்ஆர் ரிலேட்டட் எந்த அளவுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த ஹோம் கேர் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸை வந்து நிறைய அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரோச் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் பிடிச்சா தான் உங்கள் பிஸ்னஸ் இன்னும் அப்டேட் ஆகிட்டே போகும், நிறைய இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வேணும். இப்போ ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹோம் கேரை விட ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி ஒர்க்குக்கு போவாங்க. ஹோம் கேர் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான் அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த ஹோம் கேருக்கு நீங்கள் ஸ்டாஃப் ரெக்யூர் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஹெச்ஆர் டீம் வச்சுருவீங்க, நர்சிங் சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த ஹையரிங்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. பட் இன்கேசஸ் இந்த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வச்சு இந்த எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வச்சு நீங்கள் மட்டும் ஒரு சிங்கிள் மேனாக நீங்கள் ஸ்டார்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உள்ளே இறங்கிட்டிங்கன்னா A to Z எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஒர்க்குமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்கும். அந்த கான்டாக்டை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். கேஸ் பிடிக்க ஸ்டாஃப், ஏன்னா ஸ்டாஃப் இருந்தால் தான் நீங்கள் கேஸ் பிடிக்க முடியும். இப்போ 10 ஸ்டாஃப் இருக்காங்க, 10 இடத்துக்கு போகலான்னா நீங்கள் அந்த நேரத்தில் போய் 20 கேஸ் 30 கேஸ் கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. கிளைண்ட் வந்து என்னங்க நான் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டேன், எனக்கு இன்னும் ஸ்டாஃப் வரல, எமர்ஜென்சி தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகும். அந்த ஒரு இது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி ஸ்டாஃப் ரெக்யூர்மெண்ட், ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸ்டாஃப் ஹையர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிஸ்னஸை கிளைண்ட் அப்ரோச் பண்ணி கிளைண்ட்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அஃபிஷியலாக 2 minds, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு லைன் ஒன்று அடிக்கடிக்கு சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 mind is better than 1 mind அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக பண்ணுறதை விட ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ சேர்ந்து பண்ணிங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒர்க்கை டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு டீமாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப அது உங்களோட ஒர்க் ப்ரெஷரும் கம்மியாகும், உங்களுடைய ஒர்க்கை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஓகேங்களா, கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள். அதை தான் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல, அந்த இன்கம் ரிலேட்டட் அந்த இஷ்யூஸ் அந்த இது இன்கம் அண்ட் அவுட்கம் பார்த்துக்கிறது, எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிறது, அது எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒர்க்கை செப்பரேட்டாக வச்சு ஒரு டீமாக பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் முக்கியமான நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணுறது. ஒரு வெப்சைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் கேர் நர்சிங் ஏஜென்சிஸ் நியர் மீ அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கம்பெனி வந்து அது மேலே வரணும். அப்போனா உங்களுக்கு ஒரு டொமைன் வேணும். அந்த டொமைனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெருசாக இருக்காது. இப்போ ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. உங்கள் கம்பெனி நேம் என்ன ரிலேட்டட் நீங்கள் சொன்னீங்கன்னா, எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அவங்களே வந்து இது பண்ணுவாங்க வித் ப்ரீமியம் பேக்கேஜ். நீங்களே ஒரு 1500 2000 அது உங்களுடைய வெப்சைட்டுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய கார்பரேட் லெவல் பண்ணோன்னா அது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். நீங்கள் ஸ்மால் செல் சும்மா ஒரு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்மியாக தான் உங்களுக்கு ப்ரீமியம், அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு சோஷியல் மீடியா இருந்தால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், பிகாஸ் இப்போ வந்து நர்சிங் ஹோம் கேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து டேரெக்டாக சோஷியல் மீடியா மூலியமாக தான் வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்றாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல்லையோ ரேடியோ சேனல்லையோ அந்த மாதிரி நியூஸ் அப்படி இப்போ வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் ஈஸியாக டேரெக்டாக மக்கள்கிட்ட காண்டாக்ட் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக் இல்லை யூடியூப்லேயோ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஏதாவது விசிட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா, அது ரொம்பவே உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விசிட்டிங் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் சொன்னது செகண்டரி க்ரைட்டீரியா, ஓகேங்களா. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த எம்எஸ்எம்இயை பேஸ் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இன் சச் கேஸ் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறீங்கல்ல, சில ஸ்டாஃப் வந்து எனக்கு அட்வான்ஸ்டாக கொஞ்சம் காசு கொடுங்க, எனக்கு ஃபேமிலியில் நீடட் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இல்லை நான் எம்எஸ்எம்இயாக பண்ணாலும் இந்த சர்டிஃபிகேட் வச்சு பண்ணாலும் நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு க்ரியேட் பண்ணி பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அது இல்லாமல் இந்த நான் சொன்னேன்ல இந்த விசிட்டிங் கார்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்
பண்ணுறதா இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே பேசிக், ரொம்பவே மினிமல் அமௌண்ட் இருந்தாலே நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து எம்எஸ்எம்இ ரிலேட்டட். இதுவே நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் போகிறீங்க, ஒரு கார்ப்பரேட் லிமிடெட் போகிறீங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்ஸ் இன்னும் அதிகமாகும். அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் ஹோம் கேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த சிறு குறு தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியும் அந்த பிஸ்னஸ் லெவலில் வந்து என்கரேஜ் பண்ணி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸ் பெரிய பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸை விட அந்த சிறு பிஸ்னஸ் மேன்கள் தான் வந்து இந்தியாவில் அதிகம். அவங்கள நம்பி தான் இப்போ நிறைய எக்கனாமி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை விட்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். இது முழுக்க சேஃப் அண்ட் ப்ராப்பராக கவர்மெண்ட் கைடன்ஸில் பண்ணுறோம். இப்போது தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் ஓவர் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஹோம் கேர் நர்சிங் வந்து இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அதுக்கு அடுத்தபடியாக அப்டேட் பண்ணணும், இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, நிறைய earn பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் நிறைய ஸ்டாஃப் ஹையர் பண்ணி ஒரு ஹெச்ஆர் வச்சு அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் நல்லா பெட்டராக போகிறாங்க. பட் இந்த எம்எஸ்எம்இ நல்லா என்ன வச்சுக்கோங்க, முழுக்க கவர்மெண்ட் இது அப்ரூவ்டு இது தான். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. பட் இன் சச் கேசஸ் எப்போ அப்படின்னு ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இஸ் இட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, நீங்கள் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னுமே உங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் லோக்கலிட்டினா இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, எங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, எந்த இடத்துல பண்ணலாம். இப்போ நீங்கள் போய் ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வில்லேஜில் பொதுவாக ஹாஸ்பிட்டலே இருக்காது. அங்கே போய் நீங்கள் ஹோம் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து மந்த்லி இன்கமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும்ல, அவங்க நிறைய யோசிப்பாங்க. வில்லேஜ்னா அப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல, சொல்கிறேன். ஏன்னா இப்போ சிட்டி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, நல்லா வெல் செட்டில்டாக இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அதிகமாக இந்த ஹோம் கேரை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லேக்ஸில் ஏர்ன் பண்ணுவாங்க, வெளியிலே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்ராடில் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்க முடியாது அவங்களுடைய அப்பா அம்மா. அந்த மாதிரி தேவையில் அவங்களுக்கு வந்து இந்த ஹோம் கேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த ஹோம் கேரை வந்து சிட்டி சைடை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரூரல் சைட் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரூரல் சைடு இல்லைன்னு சொல்ல, ரூரல் சைட்லாம் ஹோம் கேர் நர்சிங் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த பிஸ்னஸ் ஸ்கேல் வந்து எங்கே அதிகம், ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸ்டாஃப் ரெக்யர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஏன்னா பிஸ்னஸ் சிட்டியில் வந்துட்டிங்கன்னா நிறைய ஸ்டாஃப் கிடைப்பாங்க உங்களுக்கு, அதனால் நிறைய கிளைண்ட்ஸும் பிடிக்கலாம், நிறையா ஏர்னும் பண்ணலாம். அதனால் சிட்டி சைடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது இந்த பிஸ்னஸை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட். அட் லாஸ்ட் வந்து சம் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சொன்னால அந்த ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஐடி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்டாஃப் வந்து நீங்கள் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து பிடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை சம்திங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் இது பிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாஃப் வந்து ஹையர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நிறையா சச் ஒகேஷன்ஸில் ஃபேக்காக இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்யூ ஆகிடும். அதனால் ஃபேக் இல்லாத மாதிரி அவங்களுடைய லைசன்ஸ் கரெக்டாக ஆக்டிவில் இருக்கா, எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு இன்டர்வியூ வச்சு அண்ட் தென் அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தவுட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணி அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இல்லை சம்திங் ஏதாவது எரர் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை. ஏன்னா அடுத்து கேள்வி வந்ததுன்னா உங்களை தான் கேட்பாங்க. இன் கேஸ் ஏதாவது கேஸ் போட்டாலும் உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை. அதனால் அவங்களுடைய பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் தென் தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், பட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கஷ்டம். அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா ஒரு மினிமம் ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இல்லை ஒரு 1 இயராவது நீங்கள் ஹோம் கேர் போயிட்டு ஒர்க் பண்ணுறது பெட்டர். எப்படி வந்து அந்த ஒர்க் நடக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஹோம் கேர் மட்டும் கிடையாது, ஹோம் கேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வெண்டிலேட்டர் வீட்டில் இந்த நெபுலைசர் கொடுக்குது, நெபுலைசர் மிஷின்ஸாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், அந்த மேட்ரஸாக இருக்கட்டும், ஆக்சிஜன் சிலிண்டர் இதெல்லாமே இன்னமும் இப்போ வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே செகண்டரி பிஸ்னஸ். இந்த ஹோம் கேரை விட இந்த பிஸ்னஸுமே அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன் சச் கேசஸ் வந்து தேவைப்படலாம்.
அதனால் ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது உங்களுடைய பிஸ்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது நர்சஸ் போகிறாங்க, அவங்கள சும்மா பிளைண்டாக வந்து நீங்கள் அமுச்சு விட்டால் மட்டும் போதும். அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும். முக்கியமாக வந்து கிளைண்ட்டை நீங்கள் ஒரு பேஷண்ட் போகிறாங்கன்னா அந்த கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக் அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக் வச்சு தான் வந்து உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படின்னும் போது அந்த கிளைண்ட் ஃபீட்பேக்கை வச்சு தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதால அவங்க வந்து இந்த ஸ்டாஃப்னஸை பற்றி சொல்லிவிடுவாங்க. இந்த ஸ்டாஃப்னஸ் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ மீன் நல்லா கேர் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஸ்டாஃப்னஸ் வந்து கேர் பண்ணிக்க மாட்டுறாங்க, மூஞ்ச காட்டுறாங்க. அந்த மாதிரி ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் அந்த ஸ்டாஃப்னஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ராப்பராக ஒரு இல்லை இதுதான் ப்ரோட்டோக்கால், இந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், நிறைய எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக் ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் ஸ்டாஃப் வந்து ரொம்பவே வாட்ச்பேக், அதாவது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார்ஜிங், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பக்கத்து கடைக்காரன் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்குறான், நம்ம வந்து ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தா நமக்கு நஷ்டம் தான். நிறைய பேர் வருவாங்க, பட் கம்பேரிட்டிவ்லி நஷ்டம். மார்க்கெட்டில் எந்த வேல்யூ, ஐ மீன் எந்தெந்த கேஸுக்கு எந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம மணி வந்து ஐ மீன் அவங்களுக்கு இன்கம் நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த அமௌண்ட் ரிலேட்டட் சொல்கிறேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க, ஐ மீன் சார்ஜாக வாங்குறாங்க, அது எல்லாமே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர். அப்படி பண்ணாமல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாஸாக ஆகலாம், இல்லை அதிகமாகவும் நீங்கள் வாங்குறீங்க, அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா கிளைண்ட்டு வராமல் போகலாம், அது உங்கள் பிஸ்னஸ் லாஸ் தான். அதனால் ஜஸ்ட் அந்த ஒரு சார்ஜிங் மெத்தட் சொல்லுவாங்களே, எந்த அளவுக்கு புழக்கத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ், அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா யூஸ்வலாக நடக்கிறது தான். பக்கத்து கடைக்காரன் வந்து எவ்வளோ விற்கிறான், என்ன இது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் டாலரேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இனிஷியலாக பண்ணுறப்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக, ஏன்னா இனிஷியலாக வந்து நீங்கள் கஸ்டமர் பிடிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கஸ்டமர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கோப்பப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் பிடிக்கிறது பெரிய விஷயம் ஹோம் கேர் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஹோம் கேர் நர்சிங் ஏஜென்சிஸ் இருக்குது. அதனால் கஸ்டமர் பிடிக்கிறதுல மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கஸ்டமரை பிடிச்சிட்டு அந்த கஸ்டமரை தக்க வைக்கிறது அதை விட பெரிய டாஸ்க்கு. ஏன்னா சில ஸ்டாஃப் நர்ஸோடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்றதால கஸ்டமர் வந்து இல்லை இந்த ஏஜென்சி பிடிக்கல, நான் வேறு ஏஜென்சி போகிறேன்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சு போயிடுவாங்க. அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்னும் உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நான் சொல்ல வந்த டாபிக் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். இது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோம் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டேன். அந்த எம்எஸ்எம்இ எப்படி பண்ணுறதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லலையேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பிஸ்னஸ்ன்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை எனக்கு நர்சிங் ரிலேட்டட் வீடியோ இல்லை, நீங்கள் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே எம்எஸ்எம்இ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது டீட்டெயில்டாக எப்படி என்ன கொடுத்து நீங்கள் பண்ணணுன்றதை நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணி போடுறேன். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹோம் கேர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.